அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இவங்க கம்யூனிகேட் பண்ற விதமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம புத்திசாலித்தனமா இருக்கட்டும், ஸோ இந்த ஒரு அழகால இவங்களை சுத்தி எப்பயுமே ஆட்கள் இருப்பாங்க சார். இருந்தாலும் இந்த அழகுக்கே அழகு சேர்க்கிற விதமா நிறைய விஷயங்கள் இருக்கு, ட்ரெஸ், கலர்ஸ் இதெல்லாமே இருக்கு. ஸோ அது என்னவா சார் இருக்கும்? மிதுனத்திற்கு புதன் அம்சமாக பெற்றவர்களுக்கு பொருந்தாத நிறத்தை அவங்க பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையே பொருந்தாம போயிடுது. நேர்த்தியான ஆடை, நேர்த்தியான வர்ணம் அதை பயன்படுத்தினாலே மிதுன ராசிக்காரர்களுடைய காற்று என்பது தென்றல் காற்றாக அவர்களுடைய மனம் என்பது மாறும். ஓவர் எதிரிகளை கொடுத்து ஓவர் கடன் பிரச்சனையை மிதுன ராசிக்காரர்களுக்கு சிவப்பு நிறம் உருவாக்குது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க யோக கலர்னு ஒன்று இருக்கு. மிதுனத்திற்கு ரொம்ப யோகமான கலர்ஸ் அப்படின்னு எடுத்துனா தீர்க்கவே முடியாத பிரச்சனை எது இருக்குதோ அதை மிதுன ராசிக்காரர்கள் இந்த உடை அணிந்து பேசும் பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பார்கள். ஒரு சில சமயத்துல அவங்களுக்கு அந்த மனக்குழப்பங்கள் இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு திங்கிங்லேயே கொஞ்சம் ஓவர் திங்கிங் ஆனா கூட பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு எந்த ஒரு கோயிலுக்கு அவங்க செல்லலாம்? மனநிலையை சரிப்படுத்தி அவங்க எண்ணிய காரியங்கள் எல்லாம் திட்டமாக அவர்களே முடிவுக்கு எடுத்து அவர்களே தீர்க்கமாக சிந்தித்து அவர்களே வெற்றி அடைவதற்கு. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. அதாவது சிந்தனைக்கே பேர் போன ராசினா மிதுன ராசியை சொல்லலாம். ஸோ இவங்க கம்யூனிகேட் பண்ற விதமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம புத்திசாலித்தனமா இருக்கட்டும், ஸோ இந்த ஒரு அழகால இவங்களை சுத்தி எப்பயுமே ஆட்கள் இருப்பாங்க சார். இருந்தாலும் இந்த அழகுக்கே அழகு சேர்க்கிற விதமா நிறைய விஷயங்கள் இருக்கு, ட்ரெஸ், கலர்ஸ் இதெல்லாமே இருக்கு. ஸோ அது என்னவா சார் இருக்கும்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்க சொல்ற மாதிரி சிந்தனை மட்டும் இல்லைங்க, அவங்கள்ட்ட பேச்சுமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த பேச்சு அப்படின்னு சொல்றதுல இரு அர்த்தங்கள் கொண்டதாக இருக்கும். பொதுவாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஒருத்தர் இணைப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் கோபமாக இருக்காங்க, ரெண்டு பேரும் ரொம்ப நீண்ட நாட்களாக பேசாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு மிதுன ராசிக்காரங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த பேசுகிற பேச்சில் எப்படிப்பட்ட சண்டைக்கும் தீர்வு கிடைச்சிடும். ஏன்னா சிரிச்சா கூட தனியாக சிரிக்க தெரியாதுங்க மிதுன ராசிக்கு. ரெண்டு பேரும் சிரிக்க வைத்துட்டு சிரிக்க கொள்ளக்கூடிய ராசி மிதுன ராசி. ஆக புதனுடைய அம்சம் பெற்ற ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. புதன்னா அது ஒரு பேச்சு, அது ஒரு கவிதை, அது ஒரு அழகு அப்படின்னு சொல்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பேசுறதுபடி செயல்பட தெரியும், செயல்படுவதுபடி பேச தெரியும். ஆனால் சில நேரங்களில் அந்த புதன் பாதிக்கப்படும் பொழுது அவங்களுடைய மனசு ரெண்டு மனசாக போயிடுது. ஒரே செயலை ரெண்டு தடவை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் வந்துடுது. அவங்க எவ்வளோ பெரிய விஷயங்களை திட்டமிட்டு வைத்திருந்தாங்க கூட சில பொருட்களை அவங்க தவறாக பயன்படுத்தும் போது சில நடை உடை பாவனையில் அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடுது. மிதுனத்திற்கு புதன் அம்சமாக பெற்றவர்களுக்கு பொருந்தாத நிறத்தை அவங்க பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையே பொருந்தாமல் போயிடுது. அதை விட அவங்களோட பொருந்தி பழகுனவங்க, காதலித்தவர்கள், நேசித்தவர்கள், குடும்பத்தவர்கள், நண்பர்கள், உற்றார், உறவினர், தொழில்காரங்க எல்லா இடத்துலையும் மிதுன ராசிக்காரர்கள் பேச்சால பிரச்சனை ஆகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிறாங்க. ஏன்னா மிதுனங்கிறது காற்று தத்துவத்தினுடைய அடிப்படை கொண்ட ராசி. காற்று இதமாக இருந்தால் அது தென்றல்னு சொல்கிறோம், அதே காற்று வேகமாக அடித்தா புயல்னு சொல்கிறோம். அந்த தென்றல் காற்றை ரசிக்கலாம், புயல் காற்றை ரசிக்க முடியாது. அது மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் சரியான உடை, நேர்த்தியான ஆடை, நேர்த்தியான வர்ணம் அதை பயன்படுத்தினாலே மிதுன ராசிக்காரர்களுடைய காற்று என்பது தென்றல் காற்றாக அவர்களுடைய மனம் என்பது மாறும். அவங்களுடைய பேச்சில் ஒரு வசீகரம் இருக்குது, அவங்களுடைய பாவனையில் ஒரு வசீகரம் இருக்குது, அவங்களுடைய செயலில் ஒரு வசீகரம் இருக்குது, அவங்களுடைய திட்டங்களில் ஒரு வசீகரம் இருக்குது. நாங்கள் சொல்லக்கூடிய பொருள்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டா அவங்க வாழ்க்கையே வசீகரமாக இருக்குது. அதுதான் மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சில கலர்ஸ்னால அந்த பிரச்சனைகள் ஏற்படுன்னு சொன்னீங்க சார். ஸோ எந்த கலர்ஸ்னால அவங்களோட சிச்சுவேஷன் எப்படி நெகட்டிவாக மாறும்? மிதுனத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி புதன் பகவான், அவருக்குன்னு ஒரு வர்ணம் இருக்குது. அதை பயன்படுத்தும் போது அவங்க ரொம்ப பிரைட்டாக அழகாக அவங்களுடைய பேச்சில் ஒரு நளினம், அதை கம்யூனிகேஷன், அவங்களுடைய காரியம் சாதிக்கிறதுக்கு அது உபயோகப்படும். எல்லாரும் என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா, மஞ்சள் கலரை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மங்களகரமாக இருக்குங்க, ஒரு வீட்டில் மஞ்சள் இருந்தாலே அந்த இடம் பளிச்சுன்னு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். குருவினுடைய கலர் வர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மஞ்சள் நிறம் செட் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு அவர்களுக்கு 7-10 உபய கேந்திராதிபதியாக வருவார். குரு மிதுன ராசிக்காரர்களுக்கு பாதகத்தன்மையை அதிகம் கொடுத்துருவார். நல்ல அமைப்புகளில் லக்னத்தை பொறுத்து அவர் இல்லாமல் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் மிதுன ராசிக்காரர்கள் குருவினால சந்திப்பாங்க. ஆக மங்களகரமாக இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் சட்டையவோ மஞ்சள் கலர் சேரியவோ மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது சுபகாரியங்கள் தடையாகும். பேச்சுவார்த்தை வரை வரக்கூடிய விஷயங்கள் முடிய போகுது, திருமணம் நடக்க போகுது, நிச்சயதார்த்த வரை ஒரு சில தேதிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மஞ்சள் நிறத்தை இவர்கள் பயன்படுத்திய சுபகாரியங்கள் நிறைய சிரமத்திற்கு ஆளாகும். அதுல இந்த தொழில் விஷயத்துல மிதுன ராசிக்காரர்கள் அந்த மஞ்சளை பயன்படுத்திட்டு படாத பாடுபடுவாங்க. அது கம்யூனிகேஷன் ராங்கா போயிடும், அவங்க பேசுறது நடக்காம போயிடும், திட்டமிட்ட விஷயங்கள் ரொம்ப டிலே ஆகும்.
சுபகாரியத்தில் முடிய வேண்டிய சில விஷயங்கள்லாம் நெகட்டிவாக போய் முடிஞ்சிடும். ஆக மிதுனத்தை பொறுத்தவரையும் மங்களகரமாக செய்கிறேன்னு சொல்லி மஞ்சளை தொடும் பொழுது மங்களகரமான வாழ்வு கூட சில நேரங்களிலே அவர்களுக்கு பிரச்சனையாக மாறும். மஞ்சள்ங்கிறது நிறத்தை சொல்கிறேன், உடையை சொல்கிறேன். அப்போ மிதுன ராசிக்காரர்கள் மஞ்சள் நிற ஆடைகளை முற்றிலுமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஸோ மஞ்சள் நிறத்தால இந்த சுபகாரியங்கள் எல்லாமே தடைப்படும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ எல்லோனாலே இப்போ ஃபுல் எல்லோ ஃபேமிலி வந்துருமா சார்? ஏன்னா இப்போ ட்ரெண்டிங் கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு சார். எலக்ட்ரிக் எல்லோன்றாங்க, லெமன் எல்லோ, லைட் எல்லோ. ஸோ எல்லோ அவாய்ட் பண்ணிடலாமா இல்லை வேற கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க யோக கலர்னு 3 இருக்கு. இப்போ அவங்கள எல்லோ கம்மியாக க்ரீன் அதிகமாக உள்ள ஆடைகளை அவங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல் அந்த எல்லோவிலேயே ஒயிட் மிக்ஸ் ஆகி சாண்டல் நிறம்னு சொல்கிறோம், சந்தன கலரை அவங்க பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் எல்லோ கம்மியாக வருது, அதிகமாக இல்லாமல் இருக்குது, அதை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா மெயினாக தொழில் ஸ்தானம் குருவாக வந்துடுவார். 7ஆம் இடங்கிற களத்திர பார்ட்னர் வாழ்க்கை. ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம், இன்னைக்கு குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை உட்காந்து பேசி தீப்பம்யா அப்படின்னு குளிச்சுட்டு ஒரு மங்களகரமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு கோயில் உலகத்துக்கு போகலாம்யா அப்படின்னு நினைக்கும் போது அது ஆப்போசிட்டாக முடிஞ்சு கோயிலுக்கு போகிறேங்கிற பேரில் பிரச்சனைகளை தேடிக்கிற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு சில சூழ்நிலை அமைந்து விடும். அதனால அந்த மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப விஷயங்கள் எல்லாமே மிதுனத்தில் ஒரு தடுமாற்றமாக வந்துடும். அதனால அந்த மஞ்சளில் அதிகமாக இல்லாமல் லைட் எல்லோ, அந்த வெண்மை கலந்த எல்லோ, இதெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிறது மிதுனத்துக்கு நல்லதாக முடியும். ஸோ எல்லோ கலர்ஸ் மட்டும் தானா சார், இல்லை வேற கலர்ஸ் எதுவும் அவாய்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குமா? அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆக்ரோஷமான கலர், ஒரு வேகம், அதை பார்த்தாலே ஒரு அப்படியே வேகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சிவப்பு நிறத்தை சொல்லுவாங்க. உத்வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஆனால் அந்த சிவப்பு நிறம் நிறைய எதிர்ப்பான பிரச்சனைகளை கொடுக்கும். ஏற்கனவே மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப யோசனைவாதிகள்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை டபுள் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு மிதுனத்திட்ட இருக்குது. ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அடுத்தன்னு யோசிக்கக்கூடிய, ஒரே நேரத்தில் மூளை பல மாதிரி செயல்படும் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்களை சொல்லுவாங்க. அப்போ அந்த புதனுக்கு செவ்வாய் பகை கிரகமாக வந்துடுறாரு. புதன் என்ற பச்சை நிறத்திற்கு சிவப்பு நிறம் பகை நிறமாக வந்துடுது. அப்போ மிதுனத்திற்கு செவ்வாய் 6ஆம் அதிபதியாக ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியாக வர்றாரு. அதை போட்டோடனேயே மிதுன ராசிக்காரர்கள் நல்லதாக பேசியிருப்பாங்க, ஆனால் அது தப்பான ஒரு கம்யூனிகேஷனாக போயிடும். அவங்க இதை சொன்னாங்க, கொள் சொன்னாங்க, பொய் சொன்னாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, எதுவுமே அறியாத அப்ராணிகள் போன்று இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சிவப்பு நிற ஆடையை உடுத்திய நாட்களில் பிரச்சனைகள் அதிகம் வருது. அந்த ரெட்டை கையில் தொடும்போதே வாழ்க்கை ரெட்டாக மாறிடுது மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதை விட மிதுனத்திற்கு 11 கூடைய பாவியாக செவ்வாய் வர்றார். லாபம் கருதி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிவப்பு நிற ஆடைகளை பயன்படுத்தி அதுக்கான டீலிங், பேச்சுவார்த்தை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு ரியல் எஸ்டேட், ஒரு வழக்குகளை நான் தீர்க்கிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசிக்காரர்கள் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் போது தேவையில்லாத வழக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். இதை விட சிவப்பு நிறத்தை அதிகமாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் போது தேவையில்லாத வாகன விபத்துகள், சண்டை சச்சரவுகள், அக்கம் பக்கத்தினருடைய ஒரு வெறுப்பு, இதுகளெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். அதே மாதிரி செவ்வாயினுடைய அந்த அம்சம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்புகளில் லக்னத்தை பொறுத்து சிறப்பாக இருந்தால் செவ்வாய் சிவப்பு நிறத்தை இவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். லக்னத்திற்கும் எதிராக இருந்தால் மிதுன ராசிக்காரர்கள் சிவப்பு நிறத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஓவர் திங்கிங் ஆக்கி, ஓவர் பேச்சுகளை கொடுத்து, ஓவர் சண்டைகளை கொடுத்து, ஓவர் எதிரிகளை கொடுத்து, ஓவர் கடன் பிரச்சனையை மிதுன ராசிக்காரர்களுக்கு சிவப்பு நிறம் உருவாக்குது. சிவப்பு சட்டையை போட்டுட்டு கடன் வாங்கிட்டு மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையே சிவப்பானதை நம்ம பார்க்குறோம். அந்த கடனை கட்ட முடியாத ஒரு சூழலில் தவிப்பாங்க. வர்ற லாபம் எல்லாம் வட்டி கட்டுவதற்கே மிதுன ராசிக்காரர்களுக்கு பயன்படுவதை நம்ம பார்க்குறோம். மேக்சிமம் டைரக்டான ரெட் கலரை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் கொஞ்சம் அந்த ரெட்டோட ஒயிட்டு சேர்ந்து பயன்படுத்தி கொண்டால் மிக நல்லா இருக்கும். இதை விட சிவப்பும் பச்சையும் அதிகமாக இருக்கக்கூடிய வர்ண ஆடைகளை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது இவங்களுடைய திங்கிங் லெவலில் ரொம்ப அதிகமாகி, அதில் இந்த குழந்தைகள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் அந்த கலர்ஸை பயன்படுத்தும் போது அவங்க படிப்பில், ஸ்கூலில், அவங்க படிக்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ படிக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த ரெட் அவாய்ட் பண்ணிடலாம் சார். ஆனால் முக்கியமான ஒரு கேட்டகரி பீப்புள் இருக்காங்க, அதான் லவ்வர்ஸ். ஸோ லவ்வர்ஸ்னாலே இந்த மேட்சிங் அவுட்ஃபிட் எல்லாமே சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ரெட் கலரில் தான் எடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் எப்படி சார் இருக்கும்? பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் அந்த ரெட் கலர்ஸை யூஸ் பண்ணி அதிகமாக இன்றைக்கி பிரச்சனையை நான் தீர்த்து போகிறேன் அப்படின்ட்டு பிரைட்டாக போட்டுட்டு இவர் ரொம்ப டார்க்காக போகிறாராம். அப்படி போய் இன்றைக்கி பிரச்சனையை நான் தீர்த்து முடிச்சு வைக்கிறேன்னு நினச்சி போகும்போது அங்கே போய் ஓவர் திங்கிங் ஆகி, ஏன்னா ஒரு விஷயத்தை 10 முறையில் யோசிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓவர் திங்கிங் ஆக்கி விட்டுருவார் சிவப்பு நிறமான செவ்வாய் பகவான். அந்த சிவப்பு வர்ண ஆடையை அவங்க உடுத்தும் போதே ஒரு வேகம் வந்துடும். அந்த காற்று தத்துவம்னு சொல்கிறோம் மிதுன, புயல் மாதிரி வேகமாக போய் அங்கே போய் ஒரு பிரச்சனையை 100 பிரச்சனையை ஆக்கி பிரச்சனையை சமாதானப்படுத்துறேங்கிற பேரில் சண்டை இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டியும் போது என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் தேட வேண்டிய சூழ்நிலைக்கு மிதுன ராசிக்காரர்கள் தள்ளப்படுவாங்க. அதை விட என்னென்னா கேள்வி கணைகளால் தொலைச்சி எடுத்துருவாங்க. அவங்க என்னடா ஓவராக கேள்வி கேட்டால் எப்படா கொஸ்டின் பேப்பர் மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசிக்காரர்கள் மேலே வெறுப்பு வரும் விதமாக
அந்த சிவப்பு வர்ண ஆடை அவர்களை மாற்றிவிடும். அதனால பிரச்சனையை தீர்க்கிற அன்னைக்கு பிரச்சனையை அதிகப்படுத்தாமல் இருக்கணும்னு சொன்னா மிதுன ராசிக்காரர்கள் சிவப்பு நிற ஆடையை முற்றிலும் தவிர்ப்பது அவர்களுக்கு நல்லது. பொதுவாகவே சுபகாரியங்கள் அப்படின்னும் போது மங்களகரமான கலர் அப்படின்னா எல்லோ சொல்லுவாங்க, ரெட் சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 கலர்ஸுமே நாங்கள் மிதுன ராசிக்காரங்க அவாய்ட் பண்ணிட்டோம்னா ஒரு நல்லது கெட்டதுன்னா நம்ம என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலான்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். மிதுனத்திற்கு பாசிட்டிவ் கலர்ஸ்னு நிறைய இருக்குங்க. அதாவது டைரக்ட் எல்லோ கலரை நம்ம பயன்படுத்தணும், டார்க் எல்லோவை இவங்க பயன்படுத்துவது நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து ஒரு சந்தனம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மிதுனத்திற்கு ரொம்ப யோகமான கலர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா க்ரீன், அந்த பச்சை நிறம் என்பது இவர்களுக்கு ரொம்ப அழகான ஒரு சூழலை கொடுக்கும். வெண்மை நிறம் என்பது இவர்களுக்கு ரொம்ப அழகான சூழலை கொடுக்கும். சாம்பல் நிறம் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அழகான சூழலை கொடுக்கும். ப்ளூ சம்மந்தப்பட்ட ஸ்கை ப்ளூவாக இருக்கட்டும், இன்க் ப்ளூவாக இருக்கட்டும், டார்க் ப்ளூவாக இருக்கட்டும், மிதுனத்திற்கு கொள்ளை அழகாக தெரியும். அந்த அழகு என்பது அவங்க சாதாரணமாக ஒரு வார்த்தை பேச ஆரம்பித்தாலே அந்த ஸ்கை ப்ளூவை போட்டுட்டு அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கள்ட்ட இருந்து வெளியில் போகும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க, ஒரு தொழில் நிமித்தமாக ஒருத்தரை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்கை ப்ளூவில் அப்படியே ஒரு ஒயிட் மிக்சடாக லைட்டு செக்குடா அப்படி மிதுன ராசிக்காரர்கள் போட்டுட்டு போனாங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ். அதே நேரத்தில் ஒயிட்டு தான் இருக்குல்ல, கொஞ்சம் செவப்பையும் சேர்த்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா யோசிக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்களே தயங்கிடுவாங்க. அல்லது போன காரியத்தை சக்ஸஸ் பண்ண முடியாமல் பிறகு வாங்கன்னு சொல்லி அவங்க அனுப்பிடுவாங்க. அதனால் சுப காரியங்களை பொறுத்தவரை வெண்மை அதிகமாகவும் நீலம் குறைவாகவும் பச்சை அதிகமாகவும் மஞ்சள் குறைவாகவும் மிதுன ராசிக்காரர்கள் சுபகாரியங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஜொலிப்பாங்க. 10 பேர் பேசுகிற இடத்துலங்க ஒரு மிதுன ராசிக்காரர்கள் எப்போ பேச ஆரம்பிப்பாங்க? இவங்க பேசுகிறத ரசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே, கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே, எங்கடா மிதுன ராசிக்காரங்க அவங்கள்ட்ட ஒரு அட்வைஸ் கேட்கணுமே அப்படின்னு ஒருத்தருடைய கண்ணு தேடும். இவங்க அந்த பச்சை நிறத்தை உடுத்தி அந்த பெண்களோ ஆண்களோ மிதுன ராசிக்காரர்கள் போகும் பொழுது அவங்கள்ட்ட ஏதோ ஆலோசனை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், அவங்க சொல்கிறத கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அவங்க உருவாகும். வெண்மை நிறத்தை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அவங்கள பார்க்குவதற்கு ஒரு சாந்த ஸ்வரூபமான ஒரு மனநிலை உண்டாகும். அதுலேயும் குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வாங்கணும் அப்படின்னு நினச்சா டைரெக்டாக அந்த வெண்மை நிறத்தை பயன்படுத்திக்கிட்டு அதுலேயும் சில ஜோதிட நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அந்த உடை எடுப்பதே 4 நட்சத்திரம் கிழமை பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், உடை எடுக்கிறதுக்கு வந்து இந்த 4 நட்சத்திரங்கள்லாம் பார்க்கணும்னு சொன்னீங்க. அப்போ திருமணம், முகூர்த்தம் இந்த மாதிரியான நல்ல சுப காரியங்களுக்கு 4 நட்சத்திரங்கள் அவசியமா சார்? நிச்சயமா மிதுன ராசிக்காரர்கள் அவர்களுக்குரிய யோக நாட்களை தேர்வு செய்து கொள்வது நல்லது. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா 3 நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க. மிதுனத்தில் ஏதாவது 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசம், நம்ம சொல்கிறோம்ல மிருகசீடம், இதில் ஏதாவது ஒன்றில் பிறப்பாங்க. அந்த நட்சத்திரத்திற்கு தாராபலன் அடிப்படைன்னு ஒன்று இருக்குது. அந்த தாராபலன் அடிப்படையில் தான் நம்ம சரியான நாட்களை தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் தான் வர்ணங்களை தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் தான் உடையினுடைய அந்த அமைப்புகளை அவங்க தேர்வு செய்யணும். சிலர் வந்து பட்டு பயன்படுத்தலான்னு இருக்கும், சிலர் காட்டன் பயன்படுத்தலான்னு இருக்கும், சில மல்டி கலர்ஸ் பயன்படுத்தலான்னு இருக்கும். அதெல்லாம் அந்த நட்சத்திரத்தினுடைய தாராபலன் அடிப்படையில் சில டிசைன்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து புத்தா படம் போட்டிருந்தா நல்லது, மயில் படம் போட்டிருந்தா நல்லது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நட்சத்திர அடிப்படையில் அவர்களுக்கு தேர்வு செய்யும். பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் அந்த மாதிரி 4 நட்சத்திரம் பார்த்து ஒரு உடை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அதை அணிஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அதுலேயும் நம்ம சொல்லக்கூடிய க்ரீன், ஒயிட்டு அண்டு பிளாக், ப்ளூ ஃபேமிலியில் அவங்க போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்ணு ஒளிரும், பேச்சு தெளிவாகும், வார்த்தைக்கு பலன் அதிகரிக்கும், அவங்களுக்கு வசீகரம் கூடும், தெய்வ அனுகூலம் அந்த இடத்துல குடியிருக்கும். அவங்க நின்று பேசுனா 100 பேர் இல்லை 1,00,000 பேர் கேட்பாங்க, 100 பேருக்கு இல்லை 1,00,000 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. தீர்க்கவே முடியாத பிரச்சனை எது இருக்குதோ அதை மிதுன ராசிக்காரர்கள் இந்த உடை அணிந்து பேசும் பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பார்கள். மிதுனத்துக்கு ராசியான கலர்ஸான நம்ம வெண்மை, நீலம், பச்சை, கருப்பு இதெல்லாமே சொன்னோம் சார். ஸோ இதெல்லாம் அணிந்து அவங்க எந்த கோவிலுக்கு சென்றால் அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும்? மிதுனத்தை பொறுத்தவரை அவங்க பேச்சு ஜெயிக்கணும், அவங்க திட்டமிட்ட காரியங்கள் நடக்கணும். ஏன்னா நம்ம என்ன திங்க் பண்ணியிருக்கோம், என்ன திட்டமிட்டிருக்கோங்கிறத மிதுனத்தினால ஒரு ஃபைனலுக்கு வர முடியாது. காரணம் அவங்களுடைய சிந்தனையினுடைய வேகம் அதிகம். அவங்களோட ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனம், புத்தி ஸ்தானம் துலாமா வரும், அதுவும் காற்று ராசி. அவங்க அனுபவிக்கக்கூடிய 9ஆம் இடம் பாக்கியம் கும்பமாக வரும், அதுவும் காற்று ராசி. ஆக மிதுனத்தை பொறுத்தவரை உங்கள் சிந்தனையால் நீங்கள் வளருவீர்கள், உங்கள் செயலால் வெற்றி பெறுவீர்கள், உங்களுடைய அறிவுத்திறனால் அகிலத்தையும் ஆழ்வீர்கள். இந்த உலகத்தில் நம்ம படைச்சு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களினுடைய அந்த வாழ்வாதார படைப்புகள் இருக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் அந்த புதனுடைய சாதுரியத்தனத்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் நுண் அறிவுகளாலும் வரக்கூடிய விஷயங்கள். ராகு பகவானுடைய தயவு இருந்தாலும் கூட புதனுடைய அந்த மதிநுட்பமும் சேரும் பொழுதுதான் இந்த டெக்னிக்கலாக மாறுது. ஆக ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களும் புத்தியால் பலம் வாய்ந்தவர்கள். அவங்க அந்த காற்று தத்துவ அடிப்படையில் ஒரு வழிபாடுகளை செய்யும் பொழுது அவங்க நிறைய பயனுள்ள விஷயங்களை, நிறைய தீர்க்கமான முடிவுகளை, நிறைய ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய விஷயங்களை
அவங்க மனசே அவங்கள கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு மிதுன ராசிக்காரர்கள் காளஹஸ்தீஸ்வரரை போய் வழிபாடு பண்ணுனா, காலம் முழுவதும் வழிபாடு பண்ணுனா இவங்களுக்கு காலநாள் வரக்கூடிய பிரச்சனைகள் அத்துணையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தவிடுபடியாகும். ஸோ ஒரு சில சமயத்தில் வந்து அவங்களுக்கு அந்த மனக்குழப்பங்கள் இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு திங்கிங்லேயே கொஞ்சம் ஓவர் திங்கிங் ஆனால் கூட பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறதுக்கு எந்த ஒரு கோயிலுக்கு அவங்க செல்லலாம்? மிதுனம் வந்து காற்று தத்துவங்க. அந்த காற்று வந்து இதமாக அப்படி அடிக்கும்போது தென்றல் காற்று, புயலாக அடிக்கும் பொழுது எல்லா ஜன்னலையும் இழுத்து மூடிடுவோம், நம்ம போய் சேஃபான இடத்துல நிற்போம் இல்லையா? அதுபோல் மிதுன ராசிக்காரர்களுடைய அந்த காற்று அப்படியே ஒரு மிதமான நிலையில் இருக்கும்போது அக்னி தீபம் ஜோதியாக எரியும். அதே காற்று ஓவர் அடிக்கும்போது ஜோதியை என்ன செய்யும்? பிரச்சனையாகும், அல்லது நெருப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாறிடும். அப்போ இதை சமநிலைப்படுத்தணும். மிதுன ராசிக்காரர்களுடைய அந்த காற்று வேகத்திற்கு மிதப்படுத்தி அவங்க என்ன ஓட்டத்தை சீர்படுத்தி மனநிலையை சரிப்படுத்தி அவங்க எண்ணிய காரியங்களெல்லாம் திட்டமாக அவர்களே முடிவுக்கு எடுத்து அவர்களே தீர்க்கமாக சிந்தித்து அவர்களே வெற்றி அடைவதற்கு ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்குன்னு சொன்னால் அது வந்து அந்த அக்னி ஸ்தலம்னு சொல்லக்கூடிய அந்த அக்னி தீபம் திருவண்ணாமலை மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஸ்தலம். ஒரு காற்றும் ஒரு நெருப்பும் சமமாக சேர்ந்தால் அது ஜோதி. ஆக மிதுனம் என்ற காற்று திருவண்ணாமலை என்ற அக்னி ஸ்தலத்திலே போய் முறையான வழிபாடுகளை செய்யும் பொழுது அவரவர் ஜாதகத்திற்கு தகுந்த நட்சத்திர தாராபலன் அடிப்படையில் அந்த ஸ்தலத்திலே போய் கிரிவலம் வரும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த ஈசனுடைய அருளால் அருணாச்சலேஸ்வரருடைய அருளால் அப்படியே வெற்றியாகும், வாழ்க்கை வளமாகும். ஆக மொத்தத்தில் வந்து மிதுன ராசிக்காரங்க வந்து சிவனை வழிபட்டாலே போதுங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஒரு பக்கம் காற்று, ஒரு பக்கம் ஜோதின்னு சொல்லக்கூடிய அந்த அக்னி. ஸோ இது ரெண்டுமே அவங்க கையாண்டாங்கன்னா இருக்கிற பிரச்சனைகளை சமாளித்து லைஃப்பில் அப்படியே பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகலான்றதை சொன்னோம். அண்ட் ராசியான கலர்ஸ், அவாய்ட் பண்ணக்கூடிய கலர்ஸ்ன்றதை ரொம்ப தெளிவாக அழகாக பார்த்தோம் சார். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம கடக ராசிக்கு என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்கலாம். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.